இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் மாநில முதல் மாநாடானது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய வி சாலையில் நடத்துவதற்கு வரும் 23ஆம் தேதி நடத்துவதற்கு கட்சியின் சார்பில் அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. கடந்த வாரம் அதற்கான அனுமதி கேட்டு கடிதத்தை மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி அலுவலகங்களில் கட்சியின் பொதுச் செயலாளர் கொடுத்திருந்தார். அதற்கு பிறகு காவல்துறை 21 கேள்விகளை அந்த கட்சிக்கு எழுப்பியிருந்தார்கள். என்னென்ன பாதுகாப்பு வசதிகள் பண்ண போகிறீர்கள், யார் முக்கியமான விஐபி எல்லாம் வருகிறார்கள் மற்றும் மாநாட்டிற்கு வரக்கூடிய மக்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்க போகிறீர்கள் என்று பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் அதற்கான பதில் கடிதத்தை 2 நாட்களுக்கு முன்பு கட்சியின் பொதுச் செயலாளர் கொடுத்திருந்தார். விஜயின் அறிவுறுத்தல் படி கொடுத்திருந்தார். இந்த நிலையில் காவல்துறை அதுக்கான அனுமதியை கொடுத்திருக்கிறது. மாநாடு 23ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடத்திக் கொள்வதற்கான அனுமதியை வழங்கியிருக்கு. இந்த அனுமதி எப்போது கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் தற்போது காவல்துறை மாநாடு நடத்துவதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இருந்து 50,000 தொண்டர்கள் வருவார்கள் என்று இந்த கட்சியின் சார்பில் அந்த கடிதத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது, குறிப்பிட்டிருந்தார்கள். இதெல்லாம் ஆலோசித்த பிறகு தற்போது அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள், அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். கட்சியின் சார்பில் இன்று 11 மணி அளவில் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இதை நேற்றே நாம் கூறியிருந்தோம். மாநாட்டுக்கான அறிவிப்பு இன்று வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று நாம் கூறியிருந்தோம். இந்த நிலையில்தான் காவல்துறையும் மாநாட்டிற்கான அறிவிப்பை தற்போது அந்த அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியின் முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெறுவதற்கான நடத்துவதற்கான அனுமதியை கேட்டிருந்தார்கள். மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி அலுவலகங்களில் அதற்கான அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் காவல்துறை சார்பில் கட்சிக்கு ஒரு முக்கிய விஷயங்களை கேட்டிருந்தார்கள். என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறார்கள், எவ்வளவு தொண்டர்கள் வருவார்கள், விஐபி யாரெல்லாம் வருவார்கள் என்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். அதற்கு 5 நாட்கள் கால அவகாசம் எடுத்துக்கொண்ட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அதற்கு பிறகு தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் மூலமாக அதற்கான இந்த பதிலை அனுப்பியிருந்தார். இந்த கட்சிக்கு மாநாட்டிற்காக மொத்தம் 150 ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. வாகனங்களுக்கு ஒரு இடத்திலும், தொண்டர் கட்சி மாநாடு நடத்துவதற்கு ஒரு இடத்திலும் என பல்வேறு வகையில் அந்த நிலங்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. இது குறித்தெல்லாம் விளக்கமான ஒரு கடிதத்தை அந்த பதிலை தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் அந்த கடிதம் கொடுக்கப்பட்டு 2 நாட்களில் தற்போது காவல்துறையானது தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த முதல் மாநில மாநாட்டை நடத்துவதற்கான அனுமதியை தற்போது வழங்கி இருக்கிறார்கள். அதற்கான அனுமதி தற்போது வழங்கப்பட்டிருக்கிற நேரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த கட்சியின் தலைவரான விஜய் இந்த மாநாட்டிற்கு குறித்த தேதியை குறித்த அறிவிப்பை வெளியிட இருக்கிறார். நேற்று இந்த கட்சியுடைய தொண்டர்களுக்கு சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. அதாவது இன்று முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகிறது, அதை கொண்டாடும் விதமாக தயாராக இருங்கள், அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுங்கள் என்று கூறியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்போது அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாட்டிற்கான அந்த அனுமதி கிடைத்திருக்கிறது. இது குறித்த அறிவிப்பை 11 மணி அளவில் விஜய் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சியுடைய பதிவு என்பது பிப்ரவரி 2ஆம் தேதி அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்றது. அன்று கட்சியை அறிவித்து பெயரை அறிவித்து அந்த கட்சியுடைய அந்த அனுமதிக்காக இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வதற்கான வேலைகள் தொடங்கப்பட்டிருந்தன. அதற்கான நோட்டிபிகேஷனையும் தேர்தல் ஆணையம் மே மாதம் 15ஆம் தேதி வெளியிட்டு 1 மாத காலம் அவகாசம் கொடுத்திருந்தது. அதாவது யாராவது இந்த பெயருக்கு ஆட்சேபணம் தெரிவிப்பதாக இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கூறியிருந்தார்கள். அவர்களுக்கு எந்த ஆட்சேபண கடிதமும் போகாத நிலையில் கட்சியை இந்திய தேர்தல் ஆணையம் பதிவு செய்திருக்கிறது. அதற்கான கடிதத்தையும் இந்த கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் அனுப்பி வைத்திருக்கிறது. இதற்கு பிறகுதான் கட்சி கொடியுடைய அறிமுகம் நடைபெற்றது. அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட பிறகுதான் அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த கொடி அறிமுகம் என்று நடைபெற்றது. அதற்கு பிறகு மாநாட்டு வேலைகள் நடைபெற்று வந்தன. அதற்கு அனுமதி கேட்கப்பட்டது. அந்த அனுமதி கேட்கப்பட்டதில் காவல்துறையினர் சில கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். அதற்கு 5 நாள் கால அவகாசம் எடுத்துக்கொண்ட அந்த கட்சியர் தற்போது பதில் கொடுத்திருந்தார்கள். அதை ஆலோசித்த பரிசீலனை செய்த காவல்துறை தற்போது தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாட்டை நடத்துவதற்கான அனுமதியை வழங்கி இருக்கிறார்கள். செந்தில், தற்போது விஜய் அவர்கள் 11 மணி அளவில் இந்த மாநாட்டை பற்றின அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான அறிவிப்பு அப்படின்னு எதனா யூகிக்க முடியுதா?
மோனிஷா, இந்த அந்த கட்சியில் 2 விஷயங்கள் தான் அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்னு மாநாடு, இன்னொன்னு அந்த கட்சி பதிவேற்றம் செய்யப்பட்டதை, அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அந்த பட்டியலில் ஒரு அரசியல் கட்சியாக தங்களுடைய கட்சி பதிவு செய்யப்பட்டிருப்பதை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த 2 விஷயத்தை மட்டும்தான் இன்று அவர் அறிவிக்கிறார். அதாவது இந்த மாநாடு நடத்துவதற்கான பணிகள் ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், அனுமதிக்கு முறையாக நேற்று வரைக்கும் கிடைக்காம இருந்த நிலையில் தற்போது கிடைத்திருக்கிறது. இருந்தாலும் மாநாட்டை நடத்துவதற்காக சில குழுக்களை அமைத்திருந்தார்கள். விஜயுடைய அறிவுறுத்தல் படி அந்த ஆனந்த் கட்சியின் பொதுச் செயலாளர் குழுக்களை அமைத்திருந்தார். ஒரு மாவட்டத்துக்கு தொகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு கீழ் 5 நபர்களை நியமிச்சிருக்கிறார்கள். அவர்கள் தான் அந்த கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் இவர்களை மாநாட்டுக்கு அழைத்து வர வேண்டும். அவர்களுக்கான உணவு வசதி, வாகன வசதி என அனைத்து விஷயங்களையும் ஏற்பாடு செய்ய வேண்டும். செல்பவர்களுக்கு எந்த சிரமமும் ஏற்படக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு வகையில் ஆலோசனை செய்து அந்த குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான பணிகள் ஒரு புறம் போனது. அது மட்டும் இல்லாமல் அந்த நில சீரமைப்பு பணிகள் தொடங்க வேண்டும். அதற்கு முதற்கட்ட பணிகள் ஆயத்தமாக அந்த வாகனங்கள், ஜேசிபி போன்ற வாகனங்கள் தயாராக வைக்க வேண்டும். மேடை அமைப்பதற்கான அனைத்து விஷயங்களும் வைக்க வேண்டும். ஏனால் இன்னும் இந்த மாநாட்டிற்கு 15 நாட்கள் தான் இருக்கிறது. எனவே அனுமதி தற்போதுதான் கிடைத்திருக்கிறது. இந்த குறுகிய காலகட்டத்திற்குள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். அதில் எந்த குளறுபடியும் ஏற்படக்கூடாது என்று தன்னுடைய நிர்வாகிகளுக்கு விஜய் அறிவுறுத்தி இருந்தார். அதன்படி இந்த அனுமதி கிடைப்பதற்கு முன்பே தங்களை தயார்படுத்திக்கூடிய பணிகள் எல்லாம் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் தான் தற்போது காவல்துறையானது அந்த அனுமதியை, மாநாட்டிற்கான அனுமதியை வழங்கி இருக்கிறார்கள். இது குறித்த அறிவிப்பை தான் நடிகர் விஜய் தற்போது அறிவிக்க இருக்கிறார். மோனிஷா, செந்தில், களத்திலிருந்து மாநாடு பற்றின பல்வேறு வகையான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.